உங்களை வீட்டாரும் பெண்கள் இருந்தால் நீங்கள் கூட்டின்னு வாங்க வேறு பக்கத்து வீட்டுக்காரர் பெண்கள் இருந்தால் எனக்கு சரி நான் கொடுப்பேன். நம்ம தாடி மீசியோட இருக்கிறீங்க. பால் குடிக்கிறதுக்காண்டியா அப்போ நீங்கள் 10 லட்சம் லோன் எடுக்க போகிறீங்க? அதுக்கு பக்கம் நீங்கள் கடையில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமே. ஐயா நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. அந்த ஐயா போட்டாரா? சரி சரி. அப்பா லோனா நிம்மதியாக சாப்பிட்டு போப்பா, சாப்பாடு கிடையாப்பா இது. போங்க போங்க உள்ள போங்க, சாப்பாடு முடிய போகுது. பொம்பளை வேஷம் போட்ட எனக்கு எப்படி என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன தெரியா? இங்கே பேங்குகளில் லோன் எடுத்தவனும் மறக்கிற இல்லைங்களையா தெரியும் தானே உங்களுக்கு. இங்கே எந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்ட்ட இருக்கல்லோ, அதுக்கு நீங்கள் பர்சனலாக எதுவும் மெசேஜ்கள் பண்ணுறேன்னா பண்ணலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்காக மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். சரியோ? ரைட் ஓகே. ஓ குழுக்கடன் கொடுக்குறீங்களா? ஓ கொடுக்குறோம். இப்போ என்ன அதுக்கு சொல்லுங்க. எடுக்கலாமா அது குழுக்கடன்? இல்லையா ஐயா, என்னண்டா அது நாங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது. சரியோ? உங்களுக்கு கொடுக்குறே இல்லை. உங்களோட வீட்டில் யாரும் மனைவி மேல அப்படி ஆகல் தங்கச்சி ஆகல் இருக்கு நம்ம வீட்ட இல்லையா? கல்யாணம் அப்படி இல்லை கொடுக்கல ஐயா. ஏன் சொல்லுங்க, இது பெண்களுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அப்போ என்ன தொழில் செய்றீங்க நீங்கள்? தொழில் இல்லையா? இல்லையா? இப்போ நீங்கள் பெண்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். சரி, நாங்கள் உங்களுக்கு தாரமண்டு வச்சாலும் உங்களுக்கு தொழிலும் இல்லை. அப்போ நாங்கள் என்னென்ன தாரது? உங்களை வீட்டாரும் பெண்கள் இருந்தால் நீங்கள் கூட்டின்னு வாங்க வேறு பக்கத்து வீட்டுக்காரர் பெண்கள் இருந்தால் எனக்கு சரி நான் கொடுப்பேன். பெண்கள்லாம் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி மச்சால் இப்போ கதைக்கிறவாவோ வந்துருங்க. பார்த்தீங்களா, கல்யாணம் கட்டுறாலும் இல்லை, வேலை வட்டியும் இல்லை, ஆனால் எங்களை உயிரை எடுக்க வந்துருங்க. என்ன செய்ய போகிற நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி மச்சால் இப்போ எந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து விடலாம் நீங்களா? அவை மடுக்க சொல்லி எது பண்ண பிரச்சனை தானே. நாங்கள் மெசஞ்சரில் செட் பண்ணி கொண்டு இருப்போம்மா, இது சம்மந்தமாக செட் பண்ணலாம். பொறுங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. வாங்கம்மா, இருங்கம்மா. அம்மாவுக்கு லோன் எதுவும் எடுக்க போறீங்களோ? ரைட் அம்மா, லோன் கொடுக்குறோம் நாங்கள், பிரச்சனை இல்லையம்மா. உங்களுக்கு எத்தனை வயசு? 60 வயசு. பிரச்சனை இல்லையம்மா, ஒரு ஐசி தாங்கம்மா பார்ப்போம். அம்மா தாடி மீசியோட இருக்கிறீங்க. அம்மா எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கம்மா. முதல் நீங்கள் போய் மந்தடிங்க வைங்க. வேற இல்லைண்ணம்மா, பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஐசியூருக்கு அப்படிங்க. நான் உங்களை வீட்டை பின்னேறு கைக்கு வாரு எஞ்சிடுவா. வீட்டு யாரும் முதல்ல நிற்க மாட்டேன், வழிவா கரைக்கலாம், மாதுளை காய்ச்சி போட்டு செய்யணும். என்ன சரிம்மா, நீங்கள் போய்க்கு வாங்க. பின்னேறு தருவேண்ணா. சரி சரி. பொம்பளை வேஷம் போட்ட எனக்கு எப்படி என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன தெரியா? எப்படியும் 2-3 டேஸில் அப்ரூவ் ஆகிடும். நீங்கள் எதுக்கு முறுக்கா பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கா செக் பண்ணுங்களா? ஓகே சரி. இதுகளோட சரி வராது. ஓம், இந்த லோனுக்கு அப்ளை பண்ணாக்கள் வாங்கும். சொல்லுங்க, என்ன தேவைக்காண்டி வந்திருக்கிறீங்க? நான் லோன் வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ரைட் ஓகே. உங்களோட பேர்? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். ரைட் ஓகேவா? ரைட் ஓகே. உங்களுக்கு எவ்வளோ மாதிரி அமௌண்ட் தேவைப்படுது? 10 லட்சம். 10 லட்சம். ரைட். என்ன தேவைக்காண்டி நீங்கள் 10 லட்சம் எடுக்கிறீங்க ஐயா? மாடு வளர்க்க போகிறாங்க. மாடு வளர்க்க போகிறீங்க. ரைட் ஓகே. உங்களுக்கு இந்த மாட்டு சம்மந்தமாக எது முன் அனுபவங்கள் எதுவும் இருக்குதா? யூடியூப்ல பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இனித்தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கொள்ள போகிறீங்க. யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ரைட் ஓகே. இப்போ நீங்கள் இதுக்கு முதல்ல இந்த மாடு சம்மந்தமான அறிவுகள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ரைட் ஓகே. மற்ற உங்களுக்கு மாடு வளர்க்கக்கூடிய இட வசதிகள் எதுவும் இருக்குதா? இருக்கு, பெரிய வளவு எல்லாம் இருக்குது. சரி, 10 லட்சம் நீங்கள் எடுக்கிறீங்க. என்னென்ன அதை நீங்கள் கட்ட போகிறீங்க? மந்த்லி அமௌண்ட்டுகள் இன்ட்ரெஸ்ட்டுகள் போட்டு என்னென்ன கட்டுவீங்க? வெளிநாட்டுக்கு உதவிகள் இருக்கு ஐயா. வெளிநாட்டு உதவிகள். வெளிநாட்டு உதவிகள் இருந்தால் நீங்கள் லோன் எடுக்கணும். அவையிட காசை வச்சு நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் தானே. நீங்கள் லோன் எடுத்து மாடு இல்லாமலப்பா. மாடு பால் கறக்குன்னா ஐயா. பால் குடிக்கிறதுக்காண்டியா அப்போ நீங்கள் 10 லட்சம் லோன் எடுக்க போகிறீங்க? அதுக்கு பக்கம் நீங்கள் கடையில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமே. வியாபாரத்தால் இப்போ லாபம் பெறாது உங்களுக்கு. ரைட் ஓகே. நான் எதுக்கும் ஹெட் ஆஃபீஸோட கதைச்சிட்டு தான் முடிவு எடுக்கணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன். அங்கே அப்ரூவ் ஆன அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். ஓகே, நீங்கள் எப்போ போயிட்டு வரலாம்? ஓகே, நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தால் வாங்க. வெளிநாட்டு காசில் வாழ்றது எங்களுக்கு அட்டியனத்துக்கு வார தானே தொழில் செய்ய போகிறேன். சரி சொல்லுங்க ஐயா. அந்த லோன் போன நம்ம கேட்டிருந்தேன். உங்களோட லோன் அப்ரூவ் ஆகிட்டு எப்படியும் உங்களுக்கு இன்றைக்கு ஈவினிங் மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆள் வருது. ஹலோ. ஓ ஓமாம், அந்த ஃபைலில் அனுப்பியாச்சா? ஓ கொஞ்சம் லைன்லேயே இருங்க, வரேன். மிஸ் அந்த அப்ரூவான ஃபைல் எல்லாம் அனுப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. அந்த ஃபைலெல்லாம் அப்படியே டாக்குமெண்ட்ஸை கொழும்புக்கு அனுப்புங்க ஹெட் ஆஃபீஸுக்கு. மற்றது அந்த லோன் அப்ரூவ் ஆன இதுகள் இருக்குது தானே,
இதுலேயும் ஒருக்கா பாருங்க சைன்களை கஸ்டமர்ஸில் வாங்க மற்ற அந்த வீடுகளையும் செக் பண்ணுங்க போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வா ஆயிடுச்சு கொடுத்துருக்கோம்பா மற்ற இதுலையும் செக் பண்ணுங்க மற்ற இல்லாட்ட டாக்குமெண்ட்ஸையும் ஒருக்கா ஃபைலில் போட்டு வைங்களா இந்த டீட்டெயில்ஸ் முக்கியம் சரி ஹலோ நீங்கள் கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணுங்களா வரேன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும் சரி ஓகே நான் கொஞ்சம் அவசரமாக ஒழுக்கிற போகிறேன் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன்னா ஐயா நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் போயிட்டு நாளைக்கு வாங்க நான் பாருண்ணா ஃபைல் எடுங்க நான் பாருங்க மிஸ் அந்த ஐயா போட்டாரா சரி அப்பா சரியா இந்த ஆள் மிஸ் கேட்டா இல்லைன்னு சொல்லிவிடுங்களா ஆள் வருது மிஸ் மேனேஜர் மேனேஜர் வெளியே போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. நாங்கள் வந்து போகலாம் சரி அவர் வெளியே போயிட்டு போயிட்டாரா போயிட்டு அப்பா ஆள் போடுறது இப்படியெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு அண்ணா நம்ம டேபிள் சாப்பாடு போடும் அந்த டேபிளுக்கு குத்தரிசி இல்லையா சம்பளம் இருக்கு சம்பளம் போடும் வரப்போகுது ஐயா ஆright வாங்க சாப்பிடும் ஆமே லோன் எடுக்க வந்தேன் லோனா நிம்மதியாக சாப்பிட்டு போப்பா சாப்பாடு கிடையாது அது போங்க உள்ள போங்க சாப்பாடு முடிய போகுது வடை இருக்கு வடை இருக்கா பாயாசம் உள்ள இருக்கு அப்பலாம் முடிஞ்சிட்டா ரைட் ஓகே ஐயா நேற்று தான் ஐயா பேங்க்னு சொல்லி லோனுக்கு பேங்க் கொடுத்தாங்க 6 மாசம் முதல்ல நீங்க பேங்க் இருந்தது இப்போ சாப்பாடு கடை பேங்க்ல அங்கிட்டு பூட்டியாச்சு பாப்பா சாப்பிட்டு போப்பா சாப்பாடு முடிய போகுது டக்குனு வாங்க பந்தில இருக்கும் என்ன ஐயா சொல்றீங்க இது பேங்க் இல்லையா இது பேங்க் இல்ல இப்போ போயிட்டு வாங்க அப்பா அப்படியெல்லாம் பேச போட வேண்டியிருக்கு இந்த லோன் சம்பந்தமாக கதைக்கொள்ளும் லோன் சம்பந்தமானு சொன்னா இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த வலது பக்கத்துல இருப்பார், அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவார். அவரோட எனக்கு இதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்ல லோன் சம்பந்தமா கதைக்கிறேன்டா எனக்கு அதை பற்றி தெரியாது, அவர் நான் அதை பார்க்குறேன். நீங்க அவரை கேட்டீங்கன்னா தெரியும். சரி நான் போயிட்டு வா அப்ப நீங்க லோன் எடுக்கலையோ? இல்லை நம்பார் தம்பி என்ன அளவு அப்படி சுத்தி இல்லை அது ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் மிஷின் வெளியில போயிடுங்க வெளியில இருக்கு